ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல தீபிகா அவளோட சுயரூபத்தை காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் தீபன் என்ன செய்ய போறாங்க? இப்போ அவங்களோட குழந்தை போட்டியில கலந்துக்கணும், ஆனா வெண்பா வரலன்றதுக்காக அதுல கலந்துக்கவே இல்லை. இருந்தாலுமே நம்ம தீபிகா இவ்வளவு சொன்னாலுமே அந்த பேப்பரை கூட கிழிச்சு போட்டாச்சு. இந்த போட்டியில கலந்துக்கவே மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி தீபிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. குழந்தை சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி தீபன் எவ்வளவு சமாதானப்படுத்துறாலுமே சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு செம்ம டென்ஷனா சாமானத்தெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. தீபன் நீ சொன்ன வாசி தானே ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் அப்படின்ற மாதிரி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி குழந்தைக்காக இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீபன் அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன தீபிகா இவ்வளவா இப்படியெல்லாமா நீ இருக்கிற? என்னால நம்பவே முடியல. உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ கொஞ்சமானா கொஞ்சம் மனசு மாறி இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைச்சேன் நானு அப்படின்ற மாதிரி நம்ம தீபன் எவ்வளோ பணிவா பேசினாலுமே தீபிகா ரொம்ப கோபமா தான் அங்க பேசுறாங்க. மல்லி மேல விரோதம் வச்சுட்டு தான் இருக்காங்க. மல்லிக்கு தீபன் சப்போர்ட் பண்றதுனால தீபிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. அவளோட குழந்தையும் அவங்கள மேல பாசம் வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களோட குழந்தை நம்ம பக்கம் வரலையே அப்படின்ற டென்ஷன் இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம நாக நகை காணாம போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. அதனால வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிக்கிறாங்க. நம்ம மல்லி என்ன செய்ய போறாங்க? அதை தடுக்க போறாங்களா? உண்மையான குற்றவாளி நகை யாரு எடுத்துட்டு போனது அப்படின்றது ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா கண்டுபிடிக்க போறாங்க. மயில தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா மயிலும் ஒரு பக்கம் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க. மயிலை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துலயே ஒருத்தர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க மயிலை காப்பாத்துவாங்கன்றது தான். என்ன செய்ய போறாங்க? மயிலை மாட்டு விட்டு பார்க்க போறாங்களா? காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்க போறாங்களா? அது மட்டும் இல்லாம மயிலுக்கு அங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த 3 பேர்ல ஒருத்தர் பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா மயிலை அவங்க காப்பாத்துவாங்கன்னு தான் தோணுது. என்ன செய்ய போறாங்க? அவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் பண்ண போறாங்களா? ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.